என்ன ரீசன் சிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊருக்கு வந்து தங்கிருக்கிறோம், அதனால அந்த வேலையை பத்தி சும்மா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? நீங்க ஏதோ துருவி துருவி விசாரிக்கிறதுனால ஏதோ விஷயம் இருக்குமோன்னு நினைச்சது சிஸ்டர். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே சிஸ்டர், நான் வரேன். இந்த ஊரை சுத்தி இருக்கிற மொத்த வில்லேஜும் டோட்டலா அழிய போதுமா? உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். அந்த ஆள் சொன்னது கரெக்ட் தான் போலுது. எப்படியாவது அந்த ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரதை தடுக்கணும். என்ன பண்றது? வணக்கம். வணக்கம் சாமி. உட்காரு. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இந்தாங்க. அம்மா நீங்க மட்டும் இருங்க, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஐயா நீங்க கொஞ்சம் வெளில இருங்க. சரிங்க, நீ பேசிட்டு. சரிங்க. சொல்லுங்க சாமி. அவ கையால தாலி எடுத்து கொடுத்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எதுக்கு நான் செத்தே போயிடலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? இதை தவிர வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இருந்தா சொல்லுங்களேன். நீங்க எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா, நான் உங்க புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற பரிகாரத்தை சொல்லணும்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு தானே உங்க குலதெய்வ பூஜையை பண்ணா? ஆமா சாமி. அப்ப அந்த பொண்ணு கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்க தாலி நிலைக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம். அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், தோஷத்தை கழிக்கதான் உங்க 2வது மருமகளை வச்சு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் பரிகாரம் பழிக்காது. சரிங்க சாமி. அண்ணே, பெரிய மனக்குறையோட இந்த விசேஷம் நடக்க போகுதுன்னு நானும் மங்கையை வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணே. மங்கை, நாளைக்கு காலையில நீ போயிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துரு. நான் சொன்னா அவங்க வரமாட்டாங்களே. ஏன்? இல்ல, நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு யோசிப்பாங்கல்ல. நான் தான் வர சொன்னேன்னு சொல்லு மங்கை. இல்லக்கா, நீங்க சொன்னதா நான் போய் கூப்பிடுறத விட நீங்களே போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்களும் தயக்கம் இல்லாம வருவாங்க இல்லையா? நேரம் பார்த்து கரெக்டா காய நகத்துறா. இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்ப கூப்பிடுறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? வா, நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் 60ஆம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி முறையா கூப்பிட்டு வந்துருவோம். போலாம். சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாங்கண்ணா. தோஷத்தை கழிக்கதான் உங்க 2வது மருமகளை வச்சு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க அத்தை. அதான் சொல்லிட்டேன்ல, காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு. எந்த காரணமா இருந்தாலும் அவ ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது அத்தை. என்ன, எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ராசாத்தி இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. போய் உன் வேலையை பாரு. உன்னை போன்னு சொன்ன. போ. நம்ம வாயாலேயே அவளை கூப்பிட வச்சுட்டாங்களே. என்ன நடந்திருக்கும்? ஏன் இந்த லூசு இப்படி திடீர்னு மனசு மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கு?
உங்கள் எழுத்து தே நெடில் இல்ல தே குறியில். அவ்வளவுதானே இப்ப பாருங்க 10 செகண்ட்ல பாருங்க. தென்றல் வந்து தீண்டும் என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைவுல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமா. உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. மாப்பிள கார் சத்தம் மாதிரி கேக்குது. வாமா. அது போன வாரம், இது இந்த வாரம். இப்ப வந்துகிறது உங்க பெரிய அத்தை தான். சும்மா இருங்க சத்யா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ராசாத்தி இதுவே ஆச்சரியப்பட்ட எப்படி அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களை அவங்க 60ஆம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தான். மாப்பிள பெரியப்பாடா, வாங்கப்பா. பெரியப்பா என்ன பையன் வாங்க பெரியப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ராசாத்தி உள்ள வரலாமா? ரசத்தி பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, வாங்க அத்தை. டேய் அழுக சேர் எடுத்து போடு. அண்ணே, உட்காருங்க பெரியப்பா வாங்க. உட்காருங்க பெரியப்பா. உட்காருங்க. உட்காருங்க பெரியம்மா. உட்காருங்க. அப்ப எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர சொல்லி அவளை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா? ஏமா கல்யாணத்துக்கு வர சொல்றதே அவதானமா? அதையும் போனா போட்டோம் தானே வர சொல்றாங்க. அன்னைக்கு கோயில்ல எல்லார் முன்னாடியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து கூப்பிடுறாங்க. இவங்களை நம்பி எப்படி ராசாத்தி கல்யாணத்துக்கு போவீங்க? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் அவங்களாண்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடா நம்ம கிட்ட காய்கறி லோடு இருக்கிற அண்ணாச்சி இருக்காருலடா, அவர் கடைக்கு பக்கத்து கடையில நிறைய பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், எதுக்கும் நீ ஒரு தடவை போன் பண்ணி பேசுறேன். ராசாத்தி யார் வீட்டுல விசேஷம்? நம்ம வீட்டுல தான். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த மேலத்தாளம்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வருது. வெளியே வாங்க, தெரியும். நீங்க இருங்க, நாங்க போயிட்டோம். வந்துக்கிறாங்க, அதுவும் அவங்களா வந்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்களா கிளம்புங்க கிளம்புங்க. இருந்தாலும் மரகதம்மாவுக்கு பெரிய மனசுதான். ராசாத்திய வீட்டை விட்டு விரட்டினாலும் எப்படி முறையா வந்து கூப்பிடுறாங்க பாரு. ஆமா ஆமா. என்ன ராசாத்தி பாத்துனே நிக்கிறீங்க? அத்தையும் மாமாவும் உங்களை முறையா அழகினோன்னு வந்து வாசல்ல நிக்கிறாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நீங்களும் அதை கூப்பிடுங்கண்ணா. பெரியப்பா வாங்க. பெரியம்மா அத்தை, வாங்க. மாமா வாங்க, உள்ள வாங்க. வாமா வாங்க வாங்க.
அப்ப நாங்க கிளம்புறோம், நிறைய வேலை இருக்கு. சரிங்க அத்தை. கல்யாணத்துக்கு நாங்களும் வரலாமா? என்னம்மா இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்களாம் இல்லாமையா? ஆமாமா, எல்லாரும் வந்துருங்க கல்யாணத்துக்கு. கண்டிப்பா வந்துடுறோம். சரி கிளம்புறோம். வரேம்மா. வாங்க பெரிய. சரிங்க மாமா. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி தோணுதுன்னா அவதான் ஏதோ பண்ணிருக்கணும். முதல்ல அவளை ஏதாவது பண்ணணும். அவளை என்னத்த பண்றது? அவதான் ஜகஜால கில்லாடியா இருக்காளே. இல்லடி, மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தையே அவ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா. மாந்திரீகமே அவகிட்ட பலிக்கலன்னா அவகிட்ட ஏதோ ஒரு பவர்ஃபுல் தெய்வீக சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அவளை என்ன செய்ய முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறியா? என்ன செய்யறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லடி, உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். போமா. சரி, நாங்க கிளம்புறோம் ராசாத்தி. அண்ணனோட 60வது கல்யாணத்துல நீ தான் முன்னாடி நின்று எல்லாம் பண்ண போற. உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துக்குவேன். ஆனாலும் சொல்றேன், அங்கே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். எதுவும் தப்பா நடந்துடாம பார்த்துக்கோ. சரிங்க மாமா. நாங்க கிளம்புறோம். நாங்க வர்றோம். இதோ அனுப்பிட்டு வரேன். எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பண்ணணும்னு உங்களாண்ட எவ்வளவு உரிமையா சொன்னாங்க. எங்க பெரியத்தை இப்படி பேசுற ஆளே கிடையாது. அப்படியா? அவங்க 60ஆம் கல்யாணத்துக்கு நான் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி இப்படி மேலத்தாளெல்லாம் வச்சு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டாங்க? அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட? உங்க அத்தையாண்ட நான் என்ன சொல்ல போறேன்? அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் யாருனே தெரியாத நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களா? எனக்கு தெரியும் சத்யா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களால தானே. என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். உண்மையா சொன்ன. அதான் என்ன சொன்னீங்க? ஐயோ ராசாத்தி, சில விஷயங்கள் நடுகிறப்போ அதை அனுபவிச்சுக்கணும், ஆராயக்கூடாது. அப்பதான் அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியும். அதனால இது பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒன்ன சிலையடுக்க போற வாணி நானும் சுண்டேலியான புள்ள